अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள். அதனால் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிழைகள் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நின்ற உப நட்சத்திர லெவலில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மிக தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும், உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதன் பிரகாரம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். இது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. 50 to 60% சகஜமாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ரக்லமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பழிக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் சூரியன், ராகு, புதன் ஆகிய 3 கிரகங்கள், அதுலேயும் சூரியன் ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் நன்றாக இருக்கும். சுய சிந்தனையினால் நிறையா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கும். தலை சார்ந்த வலி வேதனைகள், கண் வலி, உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அவமானப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனிமேல் ஆகாது. நல்லபடியாக இருப்பீங்க. கையில் வரக்கூடிய காசு பணம் நன்றாக பணப்பழக்கம் இருக்கும். பணத்துக்கு எந்த தட்டுப்பாடு கிடையாது. கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். லோன்ஸ் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அவர்கள்கிட்டருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனை உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அமைச்சு கொடுக்கும். வேறு பாஷை, வேறு மதம் பேசக்கூடிய நபர்களினால் நிறையா ஆதாயங்கள் உண்டு. நிறையா பேருக்கு வேறு ஒரு ஸ்டேட்டில் இல்லை வேறு ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். தொலைதூர இடங்களிலிருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரும். இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு பணம் சுத்தமாக வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஆன்லைன் மூலியமாக கண்டிப்பாக பணம் வரும். அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியலையே, ஒரு நல்ல ஒரு தகவல் நமக்கு வந்து சேர மாட்டேங்குது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணி நபர்களுக்கெல்லாம் அருமையான தகவல் வந்து சேரும். தாயின் மூத்த சகோதரருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் வராது. அவங்களுடைய உடல்நிலைகள், ஆரோக்கியங்கள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் பரிபூர்ணமான தன்னம்பிக்கையான ஒரு எண்ண ஓட்டம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எதையுமே சாதிச்சிடலாம், இனி பிரச்சனை கிடையாது, நம்ம லைஃப்பில் ஒரு புது லைட் தெரியுது, நம்ம கண்டிப்பாக சாதிச்சிட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வேகம் கண்டிப்பாக பிறக்கும். பெண்களினால் நிறைய ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆன்லைன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் அறிவு சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக கற்றுப்பீங்க. வீட்டில் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ஒரு சின்ன கண்டென்ட் அப்படியே பயங்கரமாக வைரல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு சுச்சுவேஷனில் மேஷராசி நண்பர்கள் இருக்கீங்க. வீடு கட்டுதல், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை, வண்டி வாகனங்களில் பழுது பார்க்குறது, வீட்டு பராமரிப்பு செலவு, இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு கம்பீரமான பேச்சு திறமை உங்களுக்கு வரும். அதனால் பல பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கௌரவம் கொடுப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ஏதாவது புதுசாக வெளிநாட்டில் ஏதாவது ட்ரை பண்ணணும், வீசா அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இந்நாள் வரையும் இருக்கக்கூடிய அந்த தடைங்கிறது நீங்கிடும்.
உங்கள் இளைய சகோதரன் மூத்த சகோதரர்கள் கண்டிப்பாக வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில உடம்பு சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும், வந்துட்டு நீங்கிரும். அதற்கு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் விநாயகருடைய வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக சாலச் சிறந்தது. எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் வேறு ஒரு பரிமாண வளர்ச்சியுடன் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். இந்நாள் வரைக்கும் வெளியே பணம் கொடுத்துருந்தோமே வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும். மிரட்டி பணம் வாங்குவீங்க. உங்களை கண்டா பயப்படுவாங்க. வேலையில் அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக வேலை செய்வீங்க. தொழில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். வெற்றி பெற முடியும். இரும்பு சார்ந்த தொழில்கள், பிபிஓ இண்டஸ்ட்ரி, நைட் நேரம் ரொம்ப கண்முழிச்சு செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, ஃபாரின் டைம்ஸில் வேலை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். எழுத்துத்துறை, பத்திரத்துறை, டாக்குமெண்டேஷன், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ்க்கெலாம் ஃபோன் மூலியமாக சில அட்வைஸ் கொடுக்கறது, அந்த அட்வைஸ் உங்களுக்கு பணமாக மாறுவது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சகோதரர்கள் மூலியமாகவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். அவங்க மூலியமாக உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான அறிகுறிகள் நன்றாக தெரியும். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப சௌக்கியமான ஸ்தானங்களில் இருக்குது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்தை சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்றாக இருக்கும். தலைமை பதவி கிடைப்பதற்கும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரைக்கும் ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட அவமானம், ஊர்லேருந்து வெளியே ஓடி போயிடலாமா, இனி ஊரில் இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் செலவுகளும், கடன், பயங்கர வட்டிக்கு மேலே வட்டி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு விமோசனம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கௌரவம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு கம்பீரமாக நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்கொள்வீங்க. அதே மாதிரி யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க. அதனால் என்னென்னா, உங்களுடைய சுயமரியாதை அப்படிங்கக்கூடியது பன்மடங்கு உயரும். காசு பணம் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக, அரசியல் மூலியமாக, அப்பாவின் மூலியமாக நல்ல ஒரு உதவி கிடைக்கும். யாருன்னே தெரிலையே, இன்னும் ஆள்னு தெரில, இவர் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி பகவான் மனுஷ ரூபேனா அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய உதவிகள் கிடைக்கும். உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்கள் நடக்கும். உடம்பில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் எல்லாமே நீங்கிரும். நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு உயரும். தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிளானிங் அப்படிங்கிறது நடக்கும். லாக்டவுன் முடிஞ்ச உடனே அந்த கோவிலுக்கு நம்ம கண்டிப்பாக போயிட்டு வரணும்னு ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பேசி முடிப்பீங்க. அதே மாதிரி லாக்டவுன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இந்த கல்யாணம் பண்ணி முடிக்கணும், ஒரு சுபகாரியம் பண்ணி முடிக்கணுங்கிற பிளானிங் கண்டிப்பாக நடக்கும். சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கிரும். மனசும் உடம்பும் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி காது சம்மந்தப்பட்ட கேழாமை, இல்லை ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி காதில் வலிக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள் அது எல்லாமே நீங்கிரும். அதே மாதிரி தலைக்கு வந்தது தலபாகோட போச்சுன்னு சொல்ல மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய, கெட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய நிலைமையில் அது எல்லாமே காணாமல் போய் உங்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் காசு பணம் சம்பாதிப்பீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, பணத்தை முதலீடு செய்து அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எந்த முதலீடாக இருந்தாலும் சரி அருமையாக இருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆடம்பரமான தொழில் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு பகைவை உணர்வு இந்நாள் வரைக்கும் இருந்தது எல்லாமே மறைஞ்சு போகிறோம். அதே மாதிரி நிறைய கடன் வாங்கி பிரச்சனைக்கு உட்பட்டிருப்பீங்க. அந்த கடன்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும்.
உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் இந்நாள் வரைக்கும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாயிரும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கும், அதுவும் சரியாயிரும். சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. வெளியிருந்து நிறைய தகவல்களும் நிறைய ஹெல்ப்பும் வந்து சேர்வதற்கான அபாரமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக அடையும். இந்த வாரம் ப்ரமோஷன் வருவதற்கும் புதிய பரிமாணத்தில் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிறக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையை கண்டிப்பாக கொடுக்கும். காசு பணமும் மிகவும் தீர்க்கமாக இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன சுபவரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. மிதுன ராசி நண்பர்கள், இதுவரைக்கும் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்கள், அதாவது எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலமையில், எந்த தொழில் தொட்டாலும் பிரச்சனை ஆகக்கூடிய நிலமையில், இப்போ என்னென்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமான்னு பிளானிங்கில் வரும். வேறொரு இடத்திற்கு நம்ம குடிபெயர்ந்து அங்கே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. வேலையில் முடக்கம், தொழிலில் முடக்கம், பிஸ்னஸில் முடக்கம், அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். தொழில் ரீதியாக ஒரு பெரிய மனிதரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி உடம்பு சார்ந்த பல பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக நீங்கிரும். உடல்நிலை, ஆரோக்கியம், மனதைரியம் இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பாங்க. அந்த நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. சில பேருக்கு என்ன தான் சொன்னாலும் புரியவே புரியாது, இல்லை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பாங்க. அந்த காலகட்டங்களில் அதெல்லாம் மறைஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நோன்னு சொல்ல முடியாத அளவில் உங்களுடைய அந்த கிரகங்கள் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும், எது நினச்சாலும் நடக்கும். ரொம்ப அபாரமான காலகட்டங்களில் நீங்கள் இந்த வாரம் முழுக்க இருக்கீங்க. எல்லாமே சௌக்கியமாக இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக கண்டிப்பாக மிதுன ராசி நபர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். கையில் காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது. பணம் யாருக்காரு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிரும். அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட முடியும். கடன் கொடுத்த இடங்கள்லேருந்து கடன் வசூலாகக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி வாடகையே வரமாட்டேங்குது சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னா வாடகை வரும். அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் பயங்கர பிரச்சனையாக இருக்குது சார்னா அதெல்லாம் தீர்ந்துடும். குழந்தைகளுடைய உடல்நிலை நல்லா இருக்கும். இப்போது நல்லா படிப்பாங்க, நீங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க, நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவியிடையே மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்களே தவிர்த்துக்கணும். இல்லைன்னா அதன் மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் திடீர்னு செய்ய வேண்டிய வாய்ப்பு, என்ன சார் திடுதிப்புன்னு வந்து சொன்னால் எப்படி சார், நான் கொஞ்சம் அதுக்கு பிளான் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இல்லை. எந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் திடீர்னு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை தரும். ஒரு சில இடங்களில் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல 12 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருந்தாலுமே அந்த கடன் நன்றாக உங்களுக்கு பிஸ்னஸை கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து எந்த ஒரு மன சங்கடங்களில் நீங்கள் இருக்க வேண்டாம். இது எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்கள், நன்மையே நடக்கும். எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். எந்த ஒரு மனசில் அச்ச உணர்வு வேண்டாம். தன்னம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. கோவில் குளங்களுக்கு ஏதாவது உதவி செய்வது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கும். வேலையில், தொழிலில் எல்லாமே உங்களை சார்ந்து ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. கடகராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் திருப்தியே இல்லை சார், என்ன நடக்குதுன்னே தெரியல சார், ஏகப்பட்ட பணம் வந்து செலவு பண்ண வேண்டிய நிலைமையில் நான் இருந்தேன், எதுக்கு செலவு பண்ணுறேன்னே தெரியல, ஆனால் செலவு ஆகிட்டே இருந்தது, வீட்டில் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுக்க வேண்டியதாக இருந்தது, யார் கேட்டாங்க வேலையில் கேட்குறாங்கன்னா கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம், இல்லை ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு திருப்பி கொடுக்குறேன்னா கொடுக்க வேண்டியதாக இருந்தது, அதெல்லாம் இப்போ வருமா வராதான்னு தெரில. அது எல்லாமே உங்களுக்கு பணமாக லாபமாக வரும். அதோடு சேர்ந்து பெரிய மரியாதையும் கௌரவமும் சேர்ந்து வரும். ஒரு பெரிய மனிதருடைய ரெஃபரன்ஸ், அவர் மூலியமாக நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்குறது, இல்லை அவர் ஃபோனில் பேசுகிறது, அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பது, இது எல்லாமே நடக்கும். ரொம்ப ஒரு யோகமும் அனுகூலமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறீர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லாக வெற்றி பெறும். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கனவு சார், இந்த கனவுலாம் எனக்கு நடக்குமான்னு கூட தெரியல சார், நிறைய பேர் கண்ணில் தண்ணி விட்டு அழுவாங்க.
அது எல்லாமே கடகராசி நண்பர்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே அது எல்லாமே முடிஞ்சிடும். நிறையா பேருக்கு என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமா சார், என் பையனுக்கு குழந்தை பிறக்குமா சார், நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல விஷயம் சொல்கிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அருமையான காலகட்டங்களில் இருக்கீங்க. நிறையா பேருக்கு திருமணங்கள் நடக்கும். திருமண பந்தத்தை முறித்து கொண்டு 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் அருமையான ஒரு வரன் வரும். உங்களுக்கு ஏற்ற வரன் வரும். ஒரே விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், மனசில் கன்ஃபியூஷன் மட்டும் வேண்டாம். கடகராசி நண்பர்களுக்கு மனசு பாயம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது கரெக்டாக இது தப்பான்னு எதுவுமே தெரியாது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதே விஷயம், அது உணர்ச்சி வசப்படும் பொழுதும் உங்களுடைய நிலைமையை நீங்கள் இழக்கிறீர்கள். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக மாமாவுடைய உடல்நிலைகளில் அதிக அக்கறை தேவை. உடம்பில் பத்திரம் சார்ந்த, எழுத்து சார்ந்த, கையெழுத்து சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி பெண்களால் கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. ஒரு சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட நரம்புகள், கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் நீங்கலாம். தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது, வளர்ச்சி இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சக்ஸஸ் ஆகும். திருமணங்கள் சார்ந்த விஷயங்களிலும் நிச்சயார்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிலதெல்லாம் பிளான் பண்ணாமல் திடீர்னு பண்ணுறது தான் இந்த காலகட்டங்களில் நல்லது. அதே மாதிரி ரொம்ப பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி 1000 பேரை கூப்பிட்றோம் சார், 2000 பேரை கூப்பிட்ற சார்னு நிலைமையிலலாம் பண்ணக்கூடாது. இந்த சுச்சுவேஷனில் அது கோவிட்னால இல்லை, உங்களுக்கு கிரக சூழ்நிலைகளே அப்படி தான் இருக்குது. அதனால் கச்சிதமாக பையனோட வீட்டில் ஒரு 25 பேர், பொண்ணோட வீட்டில் ஒரு 25 பேர், இல்லை 20 பேர் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது இந்த காலகட்டங்களுக்கு உத்தமமாக கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு மறையும் போது சில கல்யாணங்கள் திடீர்னு தான் நடக்கும். அந்த கல்யாணங்களாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஆன்மீகவாதிகள், பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், குழந்தைகள், இவங்களுடைய உடல்நிலைகளில் அதிக அக்கறை கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி முதல் 2 நாட்கள் 1, 2, 3 ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம் வருவதால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகும். தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடைபெறாமல் இருப்பதற்கு பகவானை வேண்டிக் கொள்வது, உங்கள் இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை வேண்டிக் கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்ல ஒரு முடிவுகளையும் நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸையும் பகவான் கொடுத்துருவார். ரொம்ப யோகமாக இருக்க போகிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரைக்கும் பணம் எதுக்கு போகுதுன்னே தெரில, எதுக்கு தான் சும்மா இருந்தேன்னே தெரில, ஒரு விஷயமே மூவ் ஆக மாட்டேங்குது. இந்தா பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க சார், இந்தா பேசிட்டேன், ஒரு 10 நாளில் முடிச்சிடலாம், அவர் லீவில் இருக்கார், ஒரு 7 நாளில் முடிச்சிடலாம், இவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, ஒரு 5 நாளில் முடிச்சிடலான்னு சொல்லி 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 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக இழுத்துருப்பாங்க வேலைகளில். அந்த சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னே தெரில சார், என்ன நடக்குதுன்னே தெரில, அப்படியே உட்காந்துருச்சு சார், தெரியாமல் பணம் போட்டால் சார்னு மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல சுபவார்த்தை நிகழ்ச்சிகள் என்னென்னா, தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க, நல்ல வளர்ச்சி அடைய போகுது. நீங்கள் பணம் அப்படின்னு எதில் போட்டாலும் அது சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் பண்ண தான தர்மங்கள், நீங்கள் பண்ண உதவிகள், அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸாக மாறி பணமாக கன்வெர்ட் ஆக போகுது. நான் யாருக்கும் உதவி பண்ணும்பொழுது நீங்கள் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டு பண்ணுறதில்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய மனதில் கண்டிப்பாக நீங்கள் சாகும் வரை உங்களுடைய ரூபம் அவங்க மனசில் இருக்கும். அதனால் எங்கேயாரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நலம் கருதி ஒரு நல்ல விஷயத்தை செய்யாமல் விட மாட்டார்கள். அவங்களுடைய சக்தி என்ன இருக்கோ, ராமருக்கு அணில் உதவுற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்த பணம், நீங்கள் கொடுத்த ஒரு மானசீகமான உதவி எல்லாமே நல்லபடியாக பணமாக மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெரும் பணம் கண்டிப்பாக வரும். தொழிலில் முன்னேற்றம், புது முயற்சிகள் எடுப்பதுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறையா பேர் உங்கள்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலமையில் இருப்பாங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை அகௌரவப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்களோ, அவமானப்படுத்துனாங்களோ,
அவங்க எல்லாரும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவார்கள். உங்ககிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா மற்றவங்க நோன்னே சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களை தெள்ளந்தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்படியே அது எல்லாமே மற்றவங்களும் ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு பணம் உதவி கிடைப்பது, அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கிடைப்பது, நல்ல மனுஷாலுடைய தொடர்பு எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கிடுன்னு உங்களுக்கு பணம் வரவும் கமர்ஷியல் க்ரோத்தும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீர்கள். மனதில் எண்ண ஓட்டம் வந்து பரிபூர்ணமான நல்ல எண்ண ஓட்டங்களாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக முடியும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கிரும். ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 4, 5 ஆகிய 2 நாட்களில் சந்திராஷ்டம் வருவதனால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வது சால சிறந்தது. இதுக்காக வந்து ரோட்டில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே சூரியனை வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது, நன்மையை கொடுக்கும். மனசும் ஆரோக்கியமும் கமர்ஷியலாகவும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இதை கருதலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் எல்லா அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடுமையாக பட்டிருப்பீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி உடல்நிலை வந்து படுத்தி எடுத்திருக்கோம். நிறையா பேருக்கு ஜுரம் வந்திருக்கும், நிறையா பேருக்கு அடிவயிறு பிரச்சனை வந்திருக்கும், அவமானப்பட்டிருப்பீங்க, பண விரயம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நிறையா பேருடைய நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸுமே உடல்நிலை சம்மந்தப்பட்ட இறப்புகள் நடந்திருக்கும். இல்லை இறப்பு செய்தி கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு காதுக்கு வந்திருக்கும். அது எல்லாமே முடிஞ்சது. கெட்ட சம்பவங்கள், கெட்ட நிகழ்ச்சிகள் முடிந்தது. இனி பிரச்சனை கிடையாது. இனி எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் தான், தெய்வ சிந்தனைகள் தான், தெய்வ நம்பிக்கை தான். உடல்நிலை, ஆரோக்கியம், மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் பரிபூர்ணமாக இருக்கும். சுபகாரியங்கள் இனி எந்த தடையுமே இருக்காது. கட நடந்து முடிய போகுது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். இறைவனின் அனுகிரகத்தால் அருமையான குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவனின் அனுகிரகத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயார்த்தம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக காத்துட்டுருக்கேன் சார், ஒரு நல்ல செய்தி வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ஒரு ரொம்ப அருமையான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். மனசு சந்தோஷப்படுவீங்க, மனசு ஒருநிலைப்படும், தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஒன்று. அதே மாதிரி தொழிலில் சிஸ்டம், டாக்குமெண்டேஷன், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வாய்ஸ் ஓவர்னு சொல்லுவாங்க அந்த தொழில், பணத்தை முதலீடாக செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், கலை சார்ந்த தொழில்கள், இது எல்லாமே நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தீங்க அப்படின்னா கடன் வாங்குவதில் தப்பு கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய டைமில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ போடக்கூடிய முதலீடுகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய பேருக்கு வேறு ஒரு இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள், ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் காசு சார்ந்த ரீதியில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கும், அது எல்லாமே தீர்ந்துடும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு கூடிய ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எல்லாத்துலேயும் வெற்றி கொள்ளக்கூடிய அபாரமான ஒரு மனநிலை இங்கே இருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்து நிறையா பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறையா சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக முடிந்தது. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கிறது நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கீர்கள். அதுவும் கன்னிராசி நண்பர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 5ஆம் தேதியும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தவரை
விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அதனால் வீட்டில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சாலச் சிறந்தது. எல்லாருக்கும் கண்டிப்பாக நன்மையே நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இவர்களுடைய ஆரோக்கியத்தில் பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்நாள் வரைக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணலான்னு தெரியலையே, இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா வேண்டாமா, இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும். அவமானப்படுவது, அசிங்கப்படுவது, உங்களை ஒரு ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கும். இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லலாம். உடல்நிலை சார்ந்த ஒரு சில பேருக்கு கோளாறுகள் நடக்கும். தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், முதுகு தண்டுவழம் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே இருக்கும். நிறையா பேருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நைட் நேரம் கண் முழிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது எல்லாமே ஒரு 15 நாள் தான் இருக்குது. 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அடிக்க போகிறீங்க. அதற்காக நீங்கள் காத்திருப்பது தப்பு கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு பெரிய புயல் வருவதற்கு முன் ஒரு அமைதி இருக்குமாம்மா. எந்த சப்தமும் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அதற்கான அறிகுறியே பெரிய புயல் ஒன்று வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் எல்லாமே ஒரு 15 நாட்களில் ஒரு புயலாக மாறப்போகிறீர்கள். பெரிய சக்ஸஸ் ஒன்று வரப்போகுது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்க போகுது. பெரிய ரெஃபரன்ஸ் மூலியமாக பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி அப்பாவுடைய ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்களில் மட்டும், இந்த 15 நாள் மட்டும், ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை மட்டும் கொஞ்சம் உடல்நிலைகளில் அதிக அக்கறை தேவை. யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். எந்த விதமான கன்ஃபியூஷன் வேண்டாம். இதெல்லாமல் இல்லாமல் இருந்தாவே பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். எந்த விதத்துலேயுமே உங்களை அகௌரவப்படுத்த மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்காகவே நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரே விஷயம், தன்னம்பிக்கையை மட்டும் துளாராசி நண்பர்கள் விடமாட்டீர்கள். என்னுடைய அறிகுறி, என்னுடைய அட்வைஸ், அதை விடாமல் இருப்பது நன்று. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் துவண்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடம்பில் எனர்ஜி லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள், அது எல்லாமே முடிந்தது. இன்னொரு 14 நாட்கள் கரெக்டாக, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறையா முன்னேற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறையா சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். பெரிய பெரிய நல்ல மனிதர்கள், நல்ல சவகாசங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நிறையா பேருக்கு குழந்தை பிறக்கும். இப்போது குழந்தை கன்சீவ் ஆவாங்க. அதே மாதிரி திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்குது. இல்லை நிச்சயார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஒரே விஷயம், நிதானமே பிரதானம். நிதானமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நண்பர்கள் நல்ல விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு எதிராக பேசாதீங்க. ஆஃபீஸ் இருந்தீங்கன்னா பாஸ்க்கு எதிராக பேசாதீங்க. ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா ஊர் தலைவருக்கு எதிராக பேசாதீங்க. தலைமைக்கு எதிராக பேசக்கூடிய மனநிலையில் இப்போ நீங்கள் இருப்பீங்க. தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கங்க, அதை பேசாதீங்க. கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி துலாம் ராசி நண்பர்களுக்கு கையில் வரக்கூடிய காசு பணமோ இல்லை வேலையிலோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதுவும் யாரெல்லாம் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த வியாபாரங்கள் இருக்காங்களோ, ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்காங்களோ, டிசைனிங் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்காங்களோ, ரொம்ப அருமையான க்ரோத் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய டைமில் இருப்பீங்க. மற்றவங்க பண்ணுறதோட இங்கே கொஞ்சம் ஹெவி லோடு இருக்கும், ஹெவி ஒர்க் லோடு இருக்கும். அது கொடுப்பினையாக இருந்தாலும் சரி, இயல்பாகவே உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்குது. அதனால் இது ஏன் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்.
கொடுத்தாங்கன்னா பண்ணிடுங்க, பெரிய சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறையா முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி எல்லாமே திருவினை ஆகும், கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்களுக்கான டைம், உங்களுக்கான ஒரு வேலை வந்து விட்டது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய டைம் கிடையாது. நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 வாரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் எங்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த ஒரு வாரம் மிக நன்மையாக இருக்கிறது. பல பேருக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஆரோக்கியமான உணர்வுகள் இருக்கும், ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். நிறைய பேருக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், புதிய மனிதர்களுடைய தொடர்பு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். இந்த வாரம் முழுக்க நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லது. எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்காது, எல்லாமே உங்களை சார்ந்து நல்லபடியாக நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை யார்கிட்ட பேசினாலும் சண்டை. வீட்டில் சாதாரணமாக சமைச்சாச்சான்னு கேட்டதுக்கெலாம் சண்டை போடுறாங்க. வெளியே போகிறீங்களான்னு கேட்டதுக்கு ஏன் நான் போகிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாருங்க. எல்லாத்துக்கும் விதண்டாவாதம், அதிக பிரசங்கத்தனம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி அதிகமான கோபங்கள் வந்திருக்கும். நிறையா பேருக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். நிறையா பேருக்கு மனசில் ஒரு போராட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னொன்று, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் நிறையா பேருக்கு வந்திருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறையா டிஷ்யூம் நடந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பாஸ்க்கும் உங்களுக்கும் ஒரே பிரச்சனையாக வந்திருக்கும். ஏன் நடக்குதுன்னு தெரியல, திடீர்னு முதுகு வலிக்குதே, எனக்கெல்லாம் முதுகு வலிலாம் வரவே வராது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ போயிடும். இப்போ ஃபுல்லாகவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை மதிப்பது, உங்களை மதிப்பாங்க ஃபஸ்ட்டு. எதுவுமே திடீர்னு கெட்ட விஷயங்கள் நடக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், பாஸ்க்கும் உங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப், தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, பிஸ்னஸில் நல்ல க்ரோத், வேலையில் நல்ல ஒரு பொறுப்பு கொடுப்பது, எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புகளால் பிரச்சனை, எழுத்துப்பூர்வமாக வரக்கூடிய செய்திகள்னால பிரச்சனை, ஒரு இமெயில் பண்ணால் பிரச்சனை, மொபைலில் வேலை செஞ்சால் மொபைல் உடஞ்சிடும், இல்லை கரப்ட் ஆகிடும், இல்லை நீங்கள் செய்ய வந்த வேலையை செய்ய விடாமல் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதிலேருந்து நீங்கள் தற்காத்து கொள்வதற்காக நான் ஒரு நல்ல ஒரு ஈஸியான சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை பேப்பரில் ஒன்றொன்னா பாயிண்ட்டாக எழுதுங்க. அப்போ இந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி பெண்களுக்கு மறைவு பகுதிகளில் பிரச்சனை வரும். எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும், தப்பான எண்ண ஓட்டங்கள் வரும், கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும், இல்லாததை இருப்பது போல் ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி இருக்கிறது இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாயை தோற்றம் உண்டாக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சால சிறந்தது. நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வழிமுறையை, ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும். தொழிலில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு, வலிமையான ஸ்தானங்கள் வரும், தடைபெற்ற திருமணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 2ஆம் திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2ஆம் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாமே இந்த ஒரு வாரம், இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக நடக்கும். பணம் காசு சார்ந்த ரீதியில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கும், அது எல்லாமே சரியாயிரும். நல்ல ஒரு பணம் ஆன்லைன் மூலியமாக வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தொழிலில் வெற்றி, எது எடுத்தாலும் சந்தோஷம். உங்களுக்காகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதை போல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க விருச்சிகராசி நண்பர்கள், நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த காலகட்டங்களில் மற்றவங்களுடைய அட்வைஸும் கேட்குறது நல்லதுங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரைக்கும் உடம்பில் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் பயங்கரம் கப்புன்னு ஏறி இருக்கும். அதே மாதிரி நிறையா பேருக்கு செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கும், மார்பக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும்.
அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கும். உங்கள் குழந்தைகள் ரொம்ப தூரத்தில் போய் உட்காந்துருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறையா குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகிருக்கும். படித்தது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. வீட்டில் ஏதோ ஒன்று கெட்டு போயிட்டே இருக்கும், அதை நீங்கள் மறுபடியும் செலவு பண்ணி சரி பண்ணணும். அதே மாதிரி ஏதோ ஒரு வாகனம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பிரம்மாண்டமாக இருப்பது, ஆரோக்கியம் பன்மடங்கு உயரும், சந்தோஷமான மன நிறைவோடு இருப்பீங்க. நிறையா பேருக்கு உதவுவீங்க, இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உதவுவீங்க. இதெல்லாம் பெரிய நல்ல குணம் அல்லவா? அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருப்பீங்க. சந்தோஷம் மிக்க ஒரு அருமையான ஒரு வாழ்வை கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். அகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மனசுக்கும் உடலுக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இது பணம் வருமா தெரியலையே, வேலை கிடைக்குமான்னு தெரியலையே, நமக்குன்னு பார்த்து வேலைக்காரங்க அமைய மாட்டேங்கிறாங்களே, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் சால்வ் ஆயிரும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும், நல்லபடியாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம், வளர்ச்சி, படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக உருவாகும். உங்கள் ஊரில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. இது எல்லாமே நடக்கும். சந்திரனுடைய சஞ்சாரமும் இந்த ஒரு வாரம் நல்ல ஒரு பணப்புழக்கம், நல்ல ஒரு மன நிறைவு, குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வு எல்லாமே அமையும். மகர ராசி நண்பர்கள், இந்த ஒரு வாரம் பிரம்மாண்டமான ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் செலவுகளும், கடன், பயங்கர வட்டிக்கு மேலே வட்டி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு விமோசனம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கௌரவம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு கம்பீரமாக நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்கொள்வீங்க. நன்றாக பணப்புழக்கம் இருக்கும். பணத்துக்கு எந்த தட்டுப்பாடு கிடையாது. கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். லோன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கிரும். ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்காகவே நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு ஏற்படும். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மதிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கும். நல்ல ஒரு தொழில், பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. முதல் 2 நாட்களில் கண்டிப்பாக ஒரு சில சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 4 நாட்களுக்கு மிகப்பெரிய நல்ல சம்பவங்களும், மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும், ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே தடைபட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்காக சில சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு தீர்மானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். ஒரே விஷயம், நிதானமே பிரதானம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை ஒரு செய்தி அனுப்புனா அதில் பிரச்சனை, ஒரு விஷயம் பேசினா பிரச்சனை, ஒரு இமெயில் அனுப்புனா பிரச்சனை, தொண்டையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். உங்கள் இளைய சகோதரிகளுக்கு மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சரியாயிரும். குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறது என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். நிறையா பேருக்கு அரசாங்கம் சார்ந்த பெரிய பதவிகள் கிடைக்கும். நிறையா பேருக்கு வீடு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்பா சார்ந்த சொத்துக்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்பா மூலியமாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அப்பா மூலியமாக பணம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு ஏற்படும்.
நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மதிப்பாங்க. நீங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களை சார்ந்து, உங்களை நோக்கி, உங்களை சரணாகதி, அதாவது உங்களுக்காக சரணாகதி அடைவாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் லாக்டவுனாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் பயங்கர வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் இருப்பீங்க. குழந்தைய கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கும். நல்ல ஒரு தொழில், பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. கடன் கிடைக்கலையே, பணம் வரலையேன்னு ஃபீல் பண்ணிக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையாக கடன் கிடைக்கும். ரொம்ப கம்மியான வட்டிக்கு கடன் வாங்குவீங்க. கண்டிப்பாக அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துருவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிறையா பேருக்கு குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. அது கொஞ்சம் இனி டைம் ஆகும் சரியாக இருக்குது. உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும். உடம்புல கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாகும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும். தொழில் ரீதியாக வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்களா அப்படிங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக வரும். ஒரு பொருள் காணாமல் போயிருக்கும், அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாமே உங்களை சார்ந்து, உங்களுக்காகவே கண்டிப்பாக நடக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரைக்கும் பணம் காசே வந்திருக்காது. பணத்தில் பெரிய பிரச்சனை, பேசினா பிரச்சனை. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது சொல்ல விடாமல் பயங்கரமாக தடுக்கிறது. முகம் சார்ந்த, கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ போயிடும். மனசில் எண்ண ஓட்டம் தீர்க்கமாக இருக்கும். ராஜா போல் திங்க் பண்ணுவீங்க. மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைஸில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு வார்த்தையும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களை நோக்கி, உங்களை சார்ந்து, உங்களுக்காக மனிதர்கள் வருவாங்க. நிறைய பேருக்கு எண்ண ஓட்டத்தினால் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள். எழுத்தாளர்களுக்கு பிரம்மாண்டமான காலகட்டங்கள் இருக்கீங்க. கலைஞர்களுக்கு பிரம்மாண்டமான காலகட்டங்கள் இருக்கீங்க. தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலியமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். கல்வி சார்ந்த புதிய உணர்வுகள், புதுசாக கற்றுக்கிறது, ஒரு இடமாற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்நாள் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்போ சால்வ் ஆயிரும். குடும்பத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு. குடும்பத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நம்புவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக, வாக்கு கண்டிப்பாக நடக்கும். பணம் சார்ந்த ரீதியில், வேலை சார்ந்த ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் படிக்கக்கூடியது நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு அருமையான காலகட்டங்களில் இருக்கீங்க. ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த ஒரு வாரம் 2 வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அது சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு புதிய முயற்சி, புதிய ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் கண்டிப்பாக வின் பண்ணும், ஜெயிக்கும். நிறையா பேருக்கு குழந்தைகள் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு. அதே மாதிரி என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கனேன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த கன்ஃபியூஷன்லாம் காணாமல் போயிடும். இது இப்படி இதுக்கு தான் நடக்குது அப்படின்னு க்ளீனாக வந்து ஸ்கெட்ச் போடக்கூடிய அளவில் உங்கள் பிரெயின் வேலையை செய்யும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே தடைபட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்காக சில சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு தீர்மானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். முதல் 2 நாட்களில் கண்டிப்பாக ஒரு சில சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 4 நாட்களுக்கு மிகப்பெரிய நல்ல சம்பவங்களும், மனசுக்கு திருப்தியும், சந்தோஷமும், ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும். கடைசி 2 நாட்களில் நல்ல காசு, பணம், வரவு, சொத்து, தேவையான அளவுக்கு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் அனுகிரகமாகவும் இருக்கக்கூடிய
ஒரு வாரமாக கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் மனதில் எண்ணிய நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.